கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். தமிழில் என்னென்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். இதில் மொத்தம் 2 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 29 ஆர்டிகல் 30 இருக்குது. இதில் ஆர்டிகல் 29 எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையர் இருக்காங்கல்ல அவங்களோட மொழி, எழுத்து, கலாச்சாரம் இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் எந்த பிரிவு மக்களாக இருந்தாலும் அவங்களோட மொழியாக இருக்கலாம், இல்லை எழுத்தாக இருக்கலாம், இல்லை கலாச்சாரமாக இருக்கலாம், அதை அவங்கள பின்பற்றவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும், பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து நடத்தும்ல கல்வி நிறுவனங்கள், அதில் வந்து மதம், இனம், மொழி இதோட அடிப்படையில் வந்து நீ வந்து இந்த மதம், நீ இந்த சாதின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சேர்க்க வந்து மறுக்க முடியாது. ஓகேவா? இதை வந்து ஆர்டிகல் 29 சொல்லுது. ஆர்டிகல் 30 இதை சொல்லுதுன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இந்த மைனாரிட்டி சிறுபான்மையர் இருக்காங்கல்ல, அதுலேயே 2 விதமான சிறுபான்மையர் இருக்காங்க. ஒன்று வந்து மதம் சார்ந்த சிறுபான்மையினர், இன்னொன்று வந்து மொழி சார்ந்தவங்க இருக்காங்க. 2 பேராலையுமே கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்க உருவாக்க முடியும், அதே மாதிரி அவங்க நிர்வாகம் செய்ய முடியும். ஓகேவா? அதான் வந்து 30 சொல்லுது. அதே மாதிரி அரசு வந்து நிதி உதவி பண்ணும்ல. இப்போ வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் இருக்குது, கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அரசு வந்து நிதி உதவி பண்ணும். அது வந்து அரசு வந்து இது வந்து கிறிஸ்டின் காலேஜாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி அவங்க வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்கணும்.